காலத்துல ராமையா அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்தான். அவனுடைய குடும்பத்துல அவனுடைய அம்மா, மனைவி, மாமியார் 3 பேரும் இருந்தாங்க. மாமியாருக்கும் மருமகளுக்கும் சுத்தமா ஒத்து போகாது. ஒரு நாள் ராமையா வீட்டுக்கு வந்ததும், இங்க பாருங்க, எனக்கு உங்க அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க, அப்படி இல்ல அதுக்கப்புறம் நான் கிணத்துல குதிச்சு செத்துருவேன். பொண்டாட்டி எங்க செத்து போயிடுவாளன்னு பயந்து ராமையா அம்மாவை வீட்டை விட்டு வெளியே துரத்தலான்னு முடிவு பண்ணி அவங்க அம்மா கிட்ட போனான். அம்மா, தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லையாம்மா, உன்னை வர சொன்னா. சரி வாப்பா போலாம், பொண்ணு வீட்டுல விட்டுட்டு வந்துரு. அன்னைக்கு ராத்திரி நேரம் ராமையா அம்மாவை கூட்டிக்கிட்டு கிளம்புனான். அவங்க 2 பேரும் காட்டு வழியில போய்கிட்டு இருக்கும்போது ராமையா அவங்க அம்மா கிட்ட, அம்மா நீ பொறுமையா போ, நான் பின்னாடியே வரேன். புள்ள சொன்னதை கேட்டு அம்மா சரி அப்படின்னு சொல்லி முன்னாடி நடந்து போனாங்க. சரியான வாய்ப்பை பார்த்துக்கிட்டு ராமையா அவங்க அம்மாவை காட்டிலே விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அம்மா பின்னாடி திரும்பி பார்த்தாங்க. பின்னாடி அவங்க புள்ள இல்ல. எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் வரல. பாவம் அவங்க அழுதுகிட்டே ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கொஞ்ச நேரத்துல அவங்க பக்கத்துல ஒரு பொண்ணு வந்தா. அம்மா, நான் வெயில் காலம், நான் நல்லவளா இல்லையா? ஐயோ, நீ நல்லவதாமா. வெயில் காலத்துல எங்க வேணும்னாலும் போகலாம். அப்பதான் மாம்பழம், பலாப்பழம் எல்லாம் கிடைக்கும். நீ ரொம்ப நல்லவ. சரி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துல மழைக்காலம் அங்க வந்துச்சு. அம்மா, நான் மழைக்காலம், நான் நல்லவளா இல்லையா? ஐயோ, நீ நல்லவதாமா. நீ இல்லனா தண்ணி ஏது? உன்னாலதான் ஆறு குளம் நிறையுது, விவசாயம் நடக்குது. நீ இல்லனா எங்களால வாழ முடியுமா? நீ ரொம்ப நல்லவம்மா. சரி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அங்கிருந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா அங்க குளிர்காலமும் வந்துச்சு. அம்மா, நான் குளிர்காலம், நான் நல்லவளா இல்லையா? ஐயோ, நீ நல்லவதாமா. உன் காலத்துல தானே கொய்யா பழம், சீத்தாப்பழம் எல்லாம் வரும். நாங்க எல்லாரும் நிம்மதியா தூங்கவும் முடியும். நீ ரொம்ப நல்லவம்மா. சரி அப்படின்னு சொல்லி குளிர்காலமும் போயிடுச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அந்த 3 காலமும் ஒன்னா சேர்ந்து அந்த அம்மா முன்னாடி வந்து நின்னாங்க. நீங்க சிரிச்சீங்கன்னா வைரமும், நீங்க பேசுனீங்கன்னா முத்துக்களும் கொட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை தூக்கிக்கிட்டு போய் புள்ளையோட வீட்டுக்கு முன்னாடி இறக்கி விட்டாங்க. அடுத்த நாள் காலையில புள்ள மருமக 2 பேரும் வெளியே வந்து பார்த்தா அம்மா வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படி வந்தீங்க அத்தை அப்படின்னு மருமக ஆச்சரியமா கேட்டா. மாமியார் பதில் சொன்னதும் முத்து கொட்டுச்சு. மருமக அத பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. அப்போ அவ எடுத்தப்ப மாமியார் சிரிச்சாங்க. அப்படி அவங்க சிரிச்ச உடனே வைரங்கள் கொட்டுச்சு. மருமக இன்னும் ஆச்சரியப்பட்டா. அன்னையில இருந்து மருமக அவளுடைய மாமியார ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டா. ஆனாலும் கூட அவளுக்கு ஒரே ஒரு கவலை இருந்துச்சு. இந்த வைரம் முத்து எல்லாமே மாமியார் வாயிலிருந்து உதிர்ந்து விழாம தான் அம்மா வாயிலிருந்து உதிர்ந்து விழுந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருந்தா. எங்க அம்மாவையும் காட்டுல விட்டுட்டு வாங்க. அதுக்கு அவன் சரின்னு சொல்லி மாமியாரை கூட்டிட்டு போய் அம்மாவை விட்டுட்டு வந்த அதே இடத்துல விட்டுட்டு திரும்ப வந்துட்டான். மாமியாரு ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க கிட்ட வெயில் காலம் வந்துச்சு. அம்மா, நான் வெயில் காலம், நான் நல்லவளா கெட்டவளா? அட, நல்லது சொல்ல உன் காலத்துல என்னதான் இருக்கு? வெயில தாங்க முடியாது, தாகம் அதிகமா இருக்கும். பெருசா பேச வந்துட்ட, போ. சரி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துல மழைக்காலம் அங்க வந்துச்சு. அம்மா, நான் மழைக்காலம், நான் நல்லவளா கெட்டவளா? சே, வீணா போன காலம். மழை பிடிச்சதுன்னா விடாம அடிக்கும். எங்கேயுமே போகவும் முடியாது, துணியும் காயாது, ரோடெல்லாம் ஒரே சேரா இருக்கும். சரி அப்படின்னு சொல்லி மழைக்காலமும் அங்கிருந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா குளிர்காலம் அங்க வந்துச்சு. அம்மா, நான் குளிர்காலம், நான் நல்லவளா இல்லையா? அட, நீ எதுக்கு வந்த? எப்ப பார்த்தாலும் குளிரு. பொழுது விடியதோ இல்லையோ அதுக்குள்ள இருட்டாயிடும், போ. சரி அப்படின்னு சொல்லி அவளும் அங்கிருந்து போயிட்டான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்க முன்னாடி வந்தாங்க. மாமியார கழுதையா மாத்தி பொண்ணோட வீட்டு வாசல்ல கொண்டு போய் விட்டாங்க.
உன்னோட கெட்ட மனசுக்கு நீ பேசினா போதும், வாயிலிருந்து புழுக்கள் உதிரும் அப்படின்னு சொன்னாங்க. மருமகளுக்கு ராத்திரி பூரா தூக்கம் வரல. அவங்க அம்மா எப்ப வருவாங்க அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அடுத்த நாள் காலையில எழுந்துச்சு பார்க்கும்போது ஒரு கழுதை இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா கழுதையோட உருவத்துல இருக்கிற அவளுடைய அம்மா நடந்த எல்லாத்தையும் அவகிட்ட சொன்னாங்க. பேராசையாலதான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு மருமக புரிஞ்சுக்கிட்டா. அவங்க மாமியார் மூலமா நடந்தத அவ தெரிஞ்சுக்கிட்டா. எங்க அம்மாவோட மனசு நல்ல மனசு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அன்னையில இருந்து மாமியார சொந்த தாய் மாதிரி பாத்துக்கிட்டு குடும்பத்தையும் நல்லபடியா பாத்துக்கிட்டா. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன்.